பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாக்கோபு 1:2 வாசிக்கும்போது, உங்களுக்கு பகையான தொந்தரவுகள் இருக்கும், ஆனால் இவை நிகழும்போது இதற்கான மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கஷ்ட காலத்தின் பயங்கள். இந்த நாட்களே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கிறது. அந்த கஷ்டத்தை அனுபவிக்க தேவன் நமக்கு பலனை தர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நாம் எப்படி கையாள முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கஷ்ட காலத்திலே நமக்கு கிடைக்கிற பலன்கள் மிக சிறந்ததாக இருக்கிறது என்று ஷேக்ஸ்பியர் கூறுகிறார். ஆரோக்கியமாகவும் வசதியாகவும் வாழ்கிறார்கள். இப்படி சொல்வது மிகவும் ஒரு எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் சோதனைகளில் சிக்கி நாம் தவிக்கும்போது ஒவ்வொருக்கும் கஷ்டகாலம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த எபிரேயரில் வாசிக்கிறோம் 12:11, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்போது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆகிலும் நம்முடைய பிற்காலத்திலே அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அதிக பழக்கமானவர்கள் நீதியான சமாதானத்தை பலன் தரும் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஏற்பட்ட சோதனை ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் திரும்பி பார்த்து அதை எவ்வாறு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் உதவுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலே தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார். சோதனைகள் நிகழும்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்லி வசனம் கூறுகிறது. ஆனால் எப்படி அது சாத்தியமாகும்? சோதனை வரும்போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். வேதம் சொல்கிறது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:4 வாசிக்கும்போது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய்க்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகியும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்வார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பலன் என்று பார்க்கும்போது, சோதனை வரும்போது அதில் தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை தேவன் நமக்கு தருகிறார். சோதனையிலிருந்து தேவனிடமிருந்து ஆறுதலை நாம் பெறும்போது பிறரை அவரிலிருந்து இக்கட்டிலிருந்து ஆறுதல் படுத்த ஒரு பெரிய நாம் வரத்தை பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனை வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் தேவனை நீங்கள் சார்ந்து வாழ வேண்டும், தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவரே, சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள பலன் தாரும் என்று சொல்லி வரக்கூடிய கஷ்ட காலங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக 2025, 26 கடந்து போகும்போது இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் பலத்தையும் கேட்கும்போது நமக்கு தேவன் பலத்தை கொடுப்பார். அவனை கேட்டு நீங்கள் நானும் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியேப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளும்போது இப்படி ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனோடு நீங்கள் நானும் வைத்திருக்கக்கூடிய ஒரு உறவு நிமித்தம் தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை மற்றவர்களுக்கு நாம் கூறும்போது அவர்கள் மாத்திரமல்ல, தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு மேலான ஆசீர்வாதம் நமக்குள்ளும் அந்த வார்த்தையை கிரியை செய்ய வேண்டும். அதை கிரியை செய்தால்தான் நாம் ஒரு ஆறுதல் அடைய முடியும், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். எனவே தேவனுக்கு கருத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.